நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுள் மாதிரி காட்சி கொடுக்கறீங்களே, நீங்க யாரு? நோ நோ, நாங்க கடவுள் இல்ல, பெரிய குடும்பத்து லேடிஸ் நாங்க. அப்படியா? அந்த கிழிஞ்ச புடவையோட மம்மி நீங்க தானா? ஸ்ருதியோட மம்மி. நான் யாருக்கு மம்மி டம்மி எல்லாம் கிடையாது. நான் ஸ்ருதியோட அத்தை. நீ அத்தையா இருக்கலாம், நானும் அத்தை தான். அஞ்சலி நீங்களா? வாங்க அத்தை. அத்தை அத்தை இவங்க தான் அஞ்சலி. நான் சொல்லிருக்கேன்ல, அந்த அஸ்வினோட. வணக்கங்கம்மா. அப்புறம் இவங்க தான் அத்தை. வணக்கங்க. வணக்கம். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. உங்களை முதல் தடவை பார்த்ததும் ஏதோ நகை கடாட வீடு வீடா போய் படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன். ஹலோ, ஹாய், பாய் பாய். என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க? இவங்களுக்கு நம்மள பார்த்தா வாசன் பவுடர் சேல்ஸுக்கு வந்த மாதிரி இருக்காமே. வாங்க வாங்க, 2 பேரும் உள்ள வாங்க. இந்த ஹவுஸ் ரொம்ப இஸ்மாலா இருக்கு. இதுக்குள்ள நம்ம 2 பேரும் போனோமா என்ன? இன்னது அவுட் எதுன்னே தெரியல. வாங்க அத்தை, வாங்க உள்ள வாங்க. பேசாம வாங்க அத்தை, வாங்க. ராணி அம்மா இங்கேயே வரா? இந்தாங்க. நானோ நிச்சயம் மினரல் வாட்டர் இங்க கிடைக்காது. நீங்க எப்படி இருக்கீங்க அஞ்சலி? அப்புறம் என்ன திடீர்னு இந்த பக்கம்? இங்க பாருங்கம்மா, நீங்க ஜிலேபி நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா, எங்க ஸ்ருதி சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது என்ன விஷயம்னா, எங்க ஸ்ருதிக்கு கோபம் வந்துருச்சுன்னா இருக்கிற இடம் என்னன்னே தெரியாம ஜிலேபி சுட ஆரம்பிச்சிருவா. இவங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். அந்த விஷயத்தை கிழிஞ்ச புடவை கிட்ட நீயே சொல்லு அஞ்சலி. என்னது? யார சொல்றீங்க? யாரு புடவை கிழிஞ்சிருக்கு? நான் கிழிஞ்ச புடவைன்னு சொல்றது இவளதான். சீட்டிங்ல இவன் நம்பர் 1. முதல்ல கிழிஞ்ச புடவை, அப்புறம் கெட்டு போன ஸ்வீட், அப்புறம் எங்க வீட்ல இருக்கிற பொருளை எல்லாம் யூஸ் பண்ணி இவ ஜிலேபி பண்றா. ஹலோ, ஹாய், பாய் பாய். போதும். நீங்க இதுவரைக்கும் நீங்க பேசுனதெல்லாம் போதும். இதுவரைக்கும் நீங்க சொன்னதை நான் கேட்ட வரைக்கும் போதும். எங்க புடவை ஒண்ணு கிழிஞ்ச புடவை இல்ல, நாங்க அனுப்புன ஸ்வீட்டு கெட்டு போன ஸ்வீட் இல்ல. இங்க பாருங்க, இங்க நாங்க யாருமே சும்மா இருக்கிறது இல்ல. அதுவும் இல்லாம உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா. என்ன விட்டா இவங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க. நான் லைவ் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாம் மரியாதையே தெரியலன்னு நினைக்கிறேன். சும்மா என்கிட்ட எல்லாம் வந்து பேசுற வேலை வச்சுக்காதீங்க. நீங்க என்ன சொல்றீங்க அத்தை? இதெல்லாம் ஒரு ஆரம்பங்கிறத மறக்காதீங்க அத்தை. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? எப்படி பேசுறாங்க பாரு. ஹலோ, ஹாய், பாய் பாய். இவங்க பேசுறதுக்கு ஒரு எல்லையே இல்லாம போகுது. இந்தாங்க எடுத்துக்கோங்க. இவங்களுக்கு எதுவும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல பிரியா. ஏற்கனவே வந்ததுல இருந்து இவங்க என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தேங்க் யூ. என்னோட டேஸ்ட் உங்க எல்லாரை விடவும் பெட்டரா தான் இருக்கும். இங்க பாருங்க, நாங்க இங்க சாரிய பத்தியும் இல்ல ஸ்வீட்டை பத்தியும் பேசுறதுக்காக வரல.
நான் இங்க வந்தது ஸ்ருதிக்காக ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்திருக்கேன். ப்ரப்போசல்? நீ எப்ப இந்த வேலையை ஆரம்பிச்ச அஞ்சலி? ஸ்ருதி கிட்ட என்ன சொல்ல போறாங்க? நான் உங்களுக்காக ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்திருக்கேன். என்னது? பயப்படாதீங்க. இந்த வேலைய நீங்க சின்னாவோட கம்பெனில பார்க்க வேண்டியதில்லை. நீங்க வந்து எங்க வீட்ல சாந்திவன்ல வேலை செய்யணும். ஹலோ, ஹாய், பை பை. நம்ம வீட்ல நிறைய சர்வெண்ட் இருக்காங்கங்கிற விஷயத்தை நீ மறந்துட்டியா? இங்க பாருங்க, இந்த வேலை வேற மாதிரி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க லாவண்யாவை ஒரு நல்ல மருமகளா மாத்த உதவி பண்ணணும். அஞ்சலி, உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? நீ தேவையில்லாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு அஞ்சலி, இந்த விஷயத்தை இப்பவே விட்டுட்டு, இல்லைன்னா தேவையில்லாம பிரச்சனையாகும். சொன்னா கேளு. அத்தை, நான் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். என்னம்மா, என்ன தெரியும் உங்களுக்கு? உங்களோடது வீடா இல்ல பெரிய சர்க்கஸா? ஏன்னா சர்க்கஸ்ல தானே பெரிய மிருகங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஹலோ, ஹாய், பை பை. சும்மா பேசணும்னு பேசாதீங்க. சொல்ல போனா சர்க்கஸ் இதுதான். ஆனா பெரிய சிங்கம் ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான், என்னோட அத்தம்மா. ஆஹா, அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் சுத்தமா தேவையே கிடையாது, தெரியுமா? இப்பதான் எனக்கு தெளிவா புரியுது. அந்த சர்க்கஸ்ல ஜோக்கர் யாருங்க? நீங்களா? விட்டா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க போல இருக்கு. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நான் அஞ்சலியோட அத்தை. நான் ஸ்ருதியோட அத்தை. இங்க பாருங்க அஞ்சலி, இந்த வேலையை நான் எதுக்கு செய்யணும்? நான் என்ன லாவண்யாக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? இந்த வேலையை என்னாலே செஞ்சிருக்க முடியும், அது எனக்கு தெரியும். ஆனா பாட்டி அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்க, பாட்டி லாவண்யா கிட்ட எதிர்பார்க்கிற எல்லா நல்ல பழக்கமும் குணமும் அப்படியே உங்ககிட்ட இருக்கு. நீங்களும் எங்க ஊரு பொண்ணுதான். நீங்க உட்கார்றது, நிக்கிறது, பேசுறது, சாப்பிடுறது, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதத்தான் பாட்டி லாவண்யா கிட்ட எதிர்பார்க்கறாங்க. ஆனா லாவண்யா உங்களை மாதிரி இல்ல. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உங்களால நிச்சயமா எனக்கு உதவி பண்ண முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் மேல என்ன கோவமா இருக்கே அஸ்வின்? அஸ்வின், நான் ப்ராமிஸ் பண்றேன், எவ்வளவு டைம் ஆனாலும் சரி, இந்த வீட்ல இருக்கிற எல்லார் மனசுலயும் நான் இடம் பிடிப்பேன். லாவண்யா எல்லார் மனசுல இடம் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அக்கா மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். அவங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். அக்கா சந்தோஷமா இல்லைன்னா அப்புறம் எதுவுமே சரியா வராது. அக்காவோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆஃப் கோர்ஸ் அஸ்வின், உன்னை பொறுத்த வரைக்கும் எது இம்பார்ட்டன்ட்டோ அதுதான் எனக்கும் இம்பார்ட்டன்ட். ஆனா எனக்கு ஒரு விஷயம் சொல்ல, அக்காவை தவிர உனக்கு லைஃப்ல வேற யாருமே இம்பார்ட்டன்ட் இல்லையா?
பதில் சொல்லு அஸ்வின். வேற யாராவது இருக்காங்களா? இல்ல, வேற யாரும் இல்ல. இங்க பாருங்க அஞ்சலி, எனக்கு உங்க மேல நிறைய மரியாதை இருக்கு. ஆனா இந்த ப்ரொபோசலை என்னால ஏத்துக்க முடியாது. பாத்தியா, இந்த ஸ்ருதி முதல் தடவையா நல்ல முடிவை எடுத்திருக்கா. அஞ்சலி, இவளுக்கு அப்படி என்ன தெரியும் சொல்லு? நீ வாமா, கிழிஞ்ச புடவைய விக்கிறதுக்கு தான் இவ லாயக்கு. நீ வா. வாய மூடிக்கிட்டு பேசாம இரு. இவ வேற எந்த வேலை விடாலும் செய்வா, ஆனா இந்த வேலையை செய்யறதுல அவளுக்கு இஷ்டம் இல்ல, சொல்லிட்டேன். இங்க பாருங்க, நீங்க இந்த வேலை செய்யறதால உங்களுக்கு பணம் கிடைக்காதுன்னு நினைச்சிடாதீங்க. இதுவும் ஒரு வேலை மாதிரி தான். அது மட்டும் இல்ல, நேத்து பார்ட்டியில நடந்த விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அதோட அந்த வேலைக்கு உங்களுக்கு பணமும் கிடைக்கலல்ல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அஞ்சலி. அந்த அஸ்வின் இருக்கிற இடத்துல நான் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு எப்பவும் முடிவெடுத்துட்டேன். ஹலோ, ஹாய். டைரக்டாவே பை பை சொல்லிட்டியா? உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? இங்க பாருங்க ஸ்ருதி, இந்த வேலை செய்வீங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன். நிச்சயமா பாட்டி இதுக்கு எதிர்ப்பு சொல்லவே மாட்டாங்க. அப்புறம் லாவண்யாவுக்கு நிச்சயமா உங்களோட உதவி தேவை. என்ன மன்னிச்சிருங்க அஞ்சலி. தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க. எனக்கு பணம் தேவைங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். எனக்கு அவசியம் தேவை. ஆனா அதுக்காக எப்பவும் நான் என் சுயமரியாதைய விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. அஸ்வின்க்கும் எனக்கும் நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு அவர் முன்னாடி வரக்கூட விருப்பம் இல்ல. நீங்க ஒரே ஒரு தடவை எனக்காக அமைதியா உட்காந்து யோசிச்சு பாருங்க. வீடு தேடி வர மகாலட்சுமிய நீங்க இப்படி வேண்டான்னு சொல்லாதீங்க. என் வாழ்க்கையிலயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அஞ்சலி. ஆனா திரும்ப திரும்ப இதை சொல்லி என்ன மேலும் வேதனைப்படுத்தாதீங்க அஞ்சலி. எனக்கு உங்க மேல நிறைய மரியாதை இருக்கு. இங்க பாரு அஞ்சலி, இதுக்கு மேல இந்த டென்ஷனை என்னால தாங்க முடியாது. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இவங்க கிட்ட பேச்சு வாங்க தான் என்ன கூட்டிட்டு வந்தியா சொல்லு? சரி வாங்க அத்தை. வா, என்னால இருக்கவே முடியல. வா. பரவாயில்ல ஸ்ருதி, நீங்க கண்டிப்பா இந்த வேலையை ஏத்துப்பீங்கன்னு நான் இங்க முழு நம்பிக்கையோடு உங்களை தேடி வந்தேன். நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி, அது தப்பா இருக்காது. எனக்கு அது நம்பிக்கை இருக்கு. சின்னாவுக்கு இந்த விஷயம் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது நீங்க எங்களோட கம்பெனில ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்கீங்க. ஒரு வருஷம் முடியறதுக்குள்ள நீங்க அந்த வேலையை விட்டு வந்துட்டீங்க. அப்படி நீங்க வேலையை விட்டதால நீங்க எங்களோட ஏஆர் கம்பெனிக்கு 1,00,000 ரூபாய் தந்தாகணும். ஹலோ, ஹாய், பை பை. இப்ப கேமல் சரியா மவுண்டன் காடியில வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன இப்ப எல்லாரும் வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க? என்ன இது அநியாயமா இருக்கு? நீங்க வேண்டாம் அத்தை. அஞ்சலி சொல்றது உண்மைதானே? அந்த விஷயம் எனக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா நீங்க இத பத்தி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. ஒண்ணு நான் சொல்ற வேலையை செய்யுங்க, அப்படி இல்லைன்னா
எங்களோட ஏஆர் கம்பெனிக்கு 1,00,000 ரூபாய் கொடுங்க. நீங்க முடிவு எடுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு 1 நாள் டைம் கொடுக்கறேன். நாளைக்கு உங்களோட முடிவு என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. ஹலோ, ஹாய், பாய் பாய். ஆட கடவுளே, என்ன இதெல்லாம்? நினைச்சதெல்லாம் நடக்காது போல இருக்கே. என்னது இது? ஏன் அஞ்சலி இப்படியெல்லாம் பேசிட்டு போறாங்க? ஏன் மறுபடியும் அதை பத்தி? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஞ்சலி, இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ சஸ்பென்ஸ் ஸ்டோரி பார்க்குற மாதிரியே இருக்கு. தயவு செஞ்சு இப்போது சொல்லு, அந்த கிழிஞ்ச புடவைய தேவையில்லாம எதுக்காக நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நீ நினைக்கிற? அஞ்சலி, எனக்கு நல்லா தெரியும் அத்தம்மாக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அதுக்கு நாம என்ன பண்றது? ஓல்ட் ஏஜ் ஆயிடுச்சு இல்லையா? கேரக்டர் மாத்த முடியுமா? இங்க பாரு அஞ்சலி, அத்தம்மாக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்ல. லாவண்யாக்கு எல்லா விஷயத்தையும் நீ சொல்லி கொடுக்கலாம், இல்லைன்னா நான் சொல்லி கொடுக்கறேன். 50% ஹை, 50% யூ. அத்தை, பாட்டி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நாம யாரும் லாவண்யாக்கு உதவி பண்ணக்கூடாது. உங்களுக்கு தான் சின்னவ பத்தியும் தெரியுமே. அவன் நம்மள எதுவுமே செய்ய விட மாட்டான். எல்லாம் அவன் முடிவுபடிதான் நடக்கணும். ஒருவேளை பாட்டி லாவண்யா வேண்டாம்னு சொல்லிட்டா, அப்புறம் வீட்ல தேர்ட் வேர்ல்டு பாரே வந்துரும். அதெல்லாம் வேண்டாம்மா. ஹலோ, ஹாய், பை பை. என்னாச்சு? யாரு வந்துட்டு போனாங்க? அஞ்சலி வந்தாங்க. யாரு? அந்த கவர்னர் அஸ்வினோட அக்கா. அவங்களும் அவன மாதிரியே தான். உங்களுக்கு தெரியுமா ஷாம், அந்த அஞ்சலி அஸ்வினியும் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணும். அவங்க கூட பிறந்தவங்க தான், ஆனா டிஃபரெண்டா இருக்காங்கன்னு நினைச்சிருக்கேன். இப்பதான் தெரியுது நான் நினைச்சது தப்புன்னு. உங்களுக்கு தெரியுமா, அந்த அஸ்வின் வீட்டுக்கு வந்து நான் வேலை செய்யணும்னு அஞ்சலி சொல்றாங்க. அந்த லாவண்யாக்கு நான் போய் அந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிறதுக்கு தேவையான விஷயங்களை சொல்லி கொடுக்கணுமா? ஷியாம் தம்பி, இந்தப்பா. இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்குமோ? ஸ்ருதி, நீங்க எதுக்காகவும் டென்ஷன் ஆக வேண்டாம். எப்படிங்க? எப்படி நான் டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? அந்த அஞ்சலி மறுபடியும் ஏன் இந்த விஷயத்தை பத்தி பேசுனாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரியுமா ஷாம், அஞ்சலி ரொம்ப நல்ல டைப்பா இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்களும் அவங்க தம்பி அஸ்வின் மாதிரியே தான். கூட பிறந்தவங்க ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. அந்த அஸ்வினுக்கும் இறக்கம் இல்ல, இவங்களுக்கும் இறக்கம். போதும் போதும் ஸ்ருதி, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆனா ஸ்ருதி, இப்ப நம்ம என்ன செய்யறது? யாரு நமக்கு 1,00,000 ரூபாய் கொடுப்பாங்க? எனக்கும் ஒன்றும் புரியலம்மா. ஏன் ஷியாம் தம்பி, இந்த விஷயத்துல சட்டத்தின் மூலமா எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? அத்தை, அது வந்து கான்ட்ராக்ட் விஷயத்துல நம்மளால எதுவும் செய்ய முடியாது. இப்போ நான் என்ன செய்யறது? இப்பையில இருந்து பிரச்சனை எல்லாமே என்னோடது. அந்த 1,00,000 நான் உங்களுக்கு தரேன்.
அது கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க வேண்டிய அவசியம் இல்லை.